என்னடா ஆச்சு? எப்படியா நஷ்டா? ஏமா பாவம் ஒரு அப்பைய வச்சேன். என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமாடா அவன்? ஏதாவது கேட்கான். ஏன் அடிக்கிற? போவாதியா? கம்மியா? அப்படி சொன்னா ஏமா சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா தொலைச்சு போடுவேன். ஏன் என்ன இப்படி வச்ச? நான் பேசல போவதுன்னு கேட்டியா நீ? டேய் பொண்டாட்டி அச்சு அடி தூக்க முடியலடா தலைய. என்னம்மா அங்க பிரச்சனை? ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு தேவையில்லாத வேலை போடா. என்னம்மா அடிக்கிறது கை வாங்குற? ஓங்கருக்கு நான் அனுப்புறேன். அடி சமயா? ஆமாப்பா எனக்கு அடி சமத்தா. நீ எப்படிடா என்ன அப்படி கேட்கலாம்? மனுஷங்கள கேட்டது தப்புதான். நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். வேலை பதிவு போப்பா. வேலை பார்த்துன்னு போவா. இது நான் தெரியுமா? சோசியல் சர்வீஸ். அந்த பொண்ணு தான் வந்து என்ன பிரச்சனை சொல்லு. அங்க என் பொண்டாட்டி சொல்ல போய் கேள்வி போ. என்னம்மா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? போடா. அப்படி நட கேட்டு தொலைச்ச வரவும் போறோம்ல அடிதானே பொண்டாட்டிய. நான் அப்படி ஒண்ணு தப்பா கேக்கலப்பா. எதடா தப்பு இல்ல? இவனும் சொல்ல மாட்டான் இதுவும் சொல்ல மாட்டேது. அப்படின்னா தான் கேட்டு தொலைச்சான் சொன்னேன். அவங்கிட்டே கேளு. டேய் இப்ப சொல்றியா இல்லையாடா? நான் செத்துட்டா உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டா. சரியா அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன்பா. உன் மூஞ்சிக்கு உணர் கல்யாணமா? சரி ஏமா நீ கேட்டு தானே பதில் சொல்லிக்கிறான். டேய் அப்புறம் என்ன சொன்னான்னு கேளுடா. டேய் கர்மம் முடிச்சா நான் தைரிய அப்புறம் என்ன தானே சொல்லி தொலைச்சா? நீ சாவத்துக்கு நாளாகும் நானே தலைகாணி வச்சு அழிச்சுன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி அடிக்கிறா. அட கோயல இப்படியாடா சொல்வேன். கேட்டல்ல இவனுக்கு நியாயம் கேட்க வந்துட்டீங்களா? ஏமா தப்புதாமா மன்னிச்சுக்குமா. ஆஹா மன்னிக்க முடியாது. 3 பேரும் சேர்ந்து இவனை போட்டு தள்ளுங்க. நான் வேற வீட்டுக்காரன் கட்டிக்க போறேன். போங்கடா. எப்பா ஒழிஞ்சான். ரமேஷ்க்கு போன் பண்ண வேண்டியதா.